பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சுன்னத்தாகிறது ஹியா அதுவாகிறது அசலாக இருக்கும். அசலு சாணி ரெண்டாவது அசலாக இருக்கும். தஸ்ரே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ரெண்டாவது அசலாக இருக்கும் ஹதீஸு. வசிலத்துகா அதனுடைய தொடர்பாகிறது பில் குரானை கொண்டு அலீமத்துன் வசீகத்துன். அலீமத்துன்னா மிக மகத்தானது, வசீகத்துனா மிக உறுதியானது. வசிலத்துகா அந்த ஹதீஸுடைய தொடர்பு பில் குரானை கொண்டு அலீமத்தின் மகத்தானது, வசீகத்தின் உறுதியானது. அப்படின்னா குரானுக்கு சில விளக்கங்கள் ஹதீஸ்லேருந்து தான் கிடைக்கும், அதை வச்சு அப்படி சொல்கிறாங்க. வலீஃபத்துகா அதனுடைய உதவியாகிறது தப்சீருல் குர்ஆனி பயானுகா. அந்த ஹதீஸுடைய உதவியாகிறது தப்சீருல் குர்ஆனுடைய தப்சீரு பயானுகா அதனுடைய தெளிவு. அப்போ ஹதீஸில் குர்ஆனுடைய தெளிவு இருக்கும், குர்ஆனோட ஆயத்துக்கு தெளிவும் சில தப்சீரும் அந்த ஹதீஸ்லேருந்து கிடைக்கும். அல்லா தாலா சொல்லியிருந்தான், அஞ்சல் நாம் இறக்கி வைத்தோம் விலைக்கு உங்களிடம் திக்கிற குர்ஆனை இறக்கி வைத்தோம் லித்து பையின விரிப்பதற்கு லின்னாசி மனிதர்களுக்கு நுஜ்ஜில இலையும் ஒன்றை நுஜ்ஜில இலையும் அவர் பக்கம் இறக்கப்பட்ட ஒன்றை தெளிவுபடுத்துவதற்கு நாம் இந்த குர்ஆனை உங்களிடம் இறக்கி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு விளக்க உரையாக மாறும். அது மார்க்கத்துடைய ரெண்டாவது தூணு குர்ஆன். குர்ஆன் ஆகிறது அமர ஏவுகிறது பில் இகாமத்தி சலாத்தி தொழுகை நிறைவேற்றுவது கொண்டு ஏவுகிறது. ஈத்தாய் ஜக்காத்தை நிறைவேற்றுவது கொண்டு ஏவுகிறது. ஹஜ்ஜல் ஹஜ்ஜை பைத்துனா கபுத்துல்லாவை ஹஜ் செய்வதை கொண்டு குர்ஆன் ஏவுகிறது. வலம் யுஃபஸ்ஸில் அது தெளிவுபடுத்தவில்லை அதத ரக்காத்தி சலாத்தி தொழுகையோட ரக்காத்துகளை அதை தெளிவுபடுத்தவில்லை. அப்போ தொழுகுங்கன்னு குர்ஆன் சொன்னாலும் ஃபஜ்ருக்கு எத்தனை ரக்காயத்து, லுஹருக்கு எத்தனை ரக்காயத்து, அசருக்கு எத்தனை ரக்காயத்துன்னு சொல்ல, அதை ஹதீஸ் தான் சொல்லுது. வலா மக்காதிர ஜக்காத்து கொடுங்கன்னு குர்ஆன் சொன்னாலும் வலா மக்காதிர அளவுகளை நிர்ணயம் ஜக்காத்துடைய அளவுகளை அந்த குர்ஆன் நிர்ணயம் செய்யவில்லை. அப்போ எவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஹதீஸ் தான் சொல்லுது. வலா மனாசிக்கல் ஹஜ்ஜுடைய காரியங்களை அந்த குர்ஆன் சொல்லவில்லை, ஆனால் ஹதீஸ் தான் என்ன பண்ணுது. வலானா இது எங்கே போய் அத்து பார்ப்பீங்க. அப்போ லம் யுஃபஸ்ஸில் தெளிவுபடுத்தவில்லை. அப்போ வலம் யுஃபஸ்ஸில் தெளிவுபடுத்தவில்லை மனாசிக்கல் ஹஜ்ஜி அப்படி அர்த்தம் வச்சு பல தெரிஞ்சுக்கணும். ஹஜ்ஜுடைய காரியங்களை அது தெளிவுபடுத்தவில்லை. அப்போ ஹஜ்ஜில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்து ரசூல்லா தான். அப்போ அது ஹதீஸ் மூலயமா தான் கிடைக்குது. சுன்னத்தாகிறது அல்லதி அது எப்படிப்பட்டதெனில் பையனத் தெளிவுபடுத்தும் ஹாதல் இஜ்மால இந்த மூடல்களை அது தெளிவுபடுத்தும். மேலே சொன்ன அந்த தொழுகையுடைய ரக்காயத்து ஜக்காத்து ஹஜ்ஜு அப்படி அதில் உள்ள இப்போ குர்ஆனில் ஹஜ்ஜு செய்யணுன்னா இருக்குது, எப்படி செய்யணும்னு சொல்லலை. அதுதான் மூடல்னால் தெளிவாக சொல்லாதது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜக்காத்து கொடுங்க குர்ஆன் சொல்லியிருக்கு, எவ்வளோன்னு சொல்லலை. அப்போ அது எவ்வளோன்னு சொல்லாதனால அது இஜ்மாலாக இருக்குது. அப்போ அது தெளிவுபடுத்துறது ஹதீஸாக எவ்வளோ ஜக்காத்துன்னு தெளிவுபடுத்துது. கதாலிக்க இவ்வாறு சாயிருள் இபாதத்து எல்லா இபாதத்துகளும் ஆமலத்தா பரிவர்த்தனைகள் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி அர்த்தம். ஜினாயாத் குற்ற நடவடிக்கைகள் எதுக்கு என்னென்ன தண்டனை, கடன் வாங்குறது எப்படி வாங்கணும், எப்படி கொடுக்கணும். ஜினாயாத்துனா குற்ற நடவடிக்கை, மாமலத்துனா கொடுக்கல் வாங்கல். சரியான மொழிபெயர்ப்பு பார்த்து வச்சு அது மறந்து போச்சு. பரிவர்த்தனைகள் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி சரி ஜினாயா குற்ற நடவடிக்கைகள். இதெல்லாம் குர்ஆனில் மூடலாக இருக்கும், அது தெளிவுபடுத்துறது ஹதீஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மார்க்கத்துடைய மூணாவது ஆதாரம் இஜ்மா என்பது இத்திஃபாக்கு ஒன்றுபடுவது. ஜமீல் முஜ்தஹிதீன் முஸ்லிமின் முஸ்லீம்களிலிருந்தும் இருக்கக்கூடிய எல்லா முஜ்தஹிதுகளும் ஒன்றுபடுவது. அஸ்ரின் காலத்திலே உசூரி மீதி நாளை பார்க்கலாம். ஒரே சவுண்டாக இருக்குது. 1900